இந்த ராகி களி வந்து அந்த மனமே அப்படியே தூக்குது அங்க வரைக்கும். குடல், ஆட்டு குடல் இங்க பாருங்க. ஆஹா தலைவா, இங்க பாருங்க எவ்வளவு டீப்பான ஒரு ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த மீன். ஒரு பக்கம் வந்து பணியாரம் வெந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பணியாரம் உள்ள வந்து ஆர்டர் போய்கிட்டே இருக்கு. ராகி களியும் தலைக்கறி குழம்பும் பார்க்கும் போதே நாக்குல எச்சு ஊறுதே. காஸ்ட் வைஸ் நல்லா கம்மியா இருக்குன்றதுனால சாப்பிடுறாங்க போலன்னு யோசிச்சேன். டேஸ்ட் வைஸ் வேற மாதிரி. ராகி களி அப்பா இப்படி எடுத்தோடனே வந்துருச்சு. இதுதான் வந்து களிக்கின்ற கட்டை. நல்லா வந்து பாத்துக்கங்க. அப்படி செம்மையா இந்த மீன் குழம்புல இந்த களியையும் அந்த மீனையும் புரட்டி தலைவா பாக்குறவங்களுக்கு எல்லாம் அப்படியே எச்சு ஊருமே. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு பத்தின ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் இப்ப எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் பக்கத்துல ஓமலூர் டு தாரமங்கலம் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அழகப்பன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கடை வாசல்ல தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். சூப்பரா ஒரு கடைக்குள்ள ஒரு புதுசா செட்டப்லங்க. இங்க பாருங்க, விறகடுப்புல ஹைலைட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா கதன்னு களி கின்றாங்கங்க. அந்த களிக்கு நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டு தலைக்கறி, குடலு, நாட்டுக்கோழி குழம்புன்னு எக்கச்சக்க வெரைட்டில இன்னும் ஹைலைட்டா கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பெல்லாம் வேற இருக்குதான். ஸோ அதெல்லாம் செம்மையா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, முட்டை பணியாரம்லாம் கூட இருக்கு. உண்மையாவே இதெல்லாம் வந்து எப்படி செய்யறாங்க, இந்த குழம்பெல்லாம் வந்து என்ன மாதிரியான டேஸ்ட்ல இருக்கு, அந்த களிக்குன்றது முக்கியமா எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மீடியா பட்டதாரி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ எல்லாரும் வாங்க நம்ம இந்த கடைக்குள்ள போய் இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்றத பார்ப்போம். கம் ஆன். இந்த ராகி களி வந்து அந்த மனமே அப்படியே தூக்குது அங்க வரைக்கும். எவ்வளவு பெரிய குண்டான்ல வச்சு எவ்வளவு சூப்பரான ஒரு அடுப்புல. இங்க பாருங்க, அப்பா 2 கட்டைய வந்து உள்ள விட்டு அப்பா எவ்வளவு வலு கொடுத்து வந்து இந்த களி வந்து கிண்டணும் தெரியுமா? அவ்வளவு கஷ்டம். நம்ம அப்படியே அம்மா கிண்டிட்டு இருக்கும் போதே நம்ம அம்மாட்ட கேட்போம், இது என்ன களி, எவ்வளவு நேரம் கிண்டணும், எல்லாமே வந்து கேட்போம். அம்மா உங்க பேரு? மணி. சரி, இது என்ன களிமா? ராகி களி. ராகி களி தான், வேற எதுவும் இல்ல? ராகி எதுவுமே இல்ல, களி மட்டும் தான். ஆரி மாவு மட்டும், ராகி மாவு மட்டும். ஆரி மாவு மட்டும் கொட்டி கிண்டுறோம். உலக்காய வச்சு உல தண்ணி மூட்டுட்டு ஆரி மாவு கொஞ்சம் கரைச்சி கூழ் ஊத்தி கிண்டுறோம். பரவாயில்ல. உப்பு, கல் உப்பு போடுவீங்களா? அதெல்லாம் எதுவும் போட மாட்டோம். உப்பே கிடையாதா? அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். பரவாயில்ல. இது எவ்வளவு நேரம் கிண்டணுமா? களி எவ்வளவுனா 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கிண்டணுமா? எம்மாடி, 1 மணி நேரம் எப்படி கிண்டுறீங்க? கை வலிக்காதா? அப்படியே தண்ணி ஊத்தி ஊத்தி அப்படி வேக கிண்ட வேண்டியதுதான். தண்ணி ஊத்தி ஊத்தி வேக கிண்ட வேண்டியது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த கட்டை வந்து எப்படி 2 பிரியாம ஒன்னாவே பின்னிக்கிட்டே இருக்கு? இதுல ஏதாவது கட்டி வச்சிருக்கீங்களா? ஒண்ணும் கட்டலதா. ஒண்ணுமே கட்டலைங்கதான். ஐயோ, தனித்தனி கட்டை தான். தனித்தனி கட்டியா தான் இருக்கும். கிண்டி கிண்டி அப்புறம் கெட்டியா இருக்கிற வரைக்கும் தண்ணி ஊத்துவோம். கொஞ்சம் இலக்கமா இருந்துச்சுன்னா இறக்கி போடுவோம். வா, இப்படி ஊத்துறதுதான். இந்த தண்ணியை ஊத்திட்டு அந்த தண்ணி உள்ள போற வரைக்கும் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டோம்னா கொஞ்ச நேரம் கொதிக்கும். ஓ சரி சரி சரி. இதனால 1 மணி நேரத்துல வெந்துருமாமா? வெந்துரும். ராகி மாவு இந்த பகுதிகளில் வந்து ஆரிய மாவுன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து உப்பெல்லாம் எதுவும் சேர்க்கல, இதை மட்டும் போட்டு கிண்டி நம்ம குடுக்குறோம். இதை மட்டும். ஆஹா, எப்படி இருக்குது பாருங்க. எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா இந்த கட்டையெல்லாம் வச்சு நம்மளால கிண்ட முடியுமான்னு எனக்கு தெரியலையே. நம்ம அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க. ஆஹா, முட்டை பணியாரம் எவ்வளவு சூப்பரா. அந்த பணியார சட்டியே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. எவ்வளவு பெரிய பணியார சட்டி. அம்மா உங்க பேரு? சிவகாமி.
சிவகாமி அம்மாவா? இதுவும் விறகடுப்புலயே தான் செய்றீங்க இல்லம்மா? ஆமாங்க. எவ்வளவு நேரம் ஆகுமா இந்த பணியாரம் வேகறதுக்கு? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல வந்துருமா? 10 நிமிஷம் திருப்பி போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம். 20 நிமிஷம் தான். இதுல எத்தனை பணியாரமா இருக்கு? 19 பணியாரம். 19 பணியாரம். பரவாயில்ல. ஆஹா, காலையில டிஃபனு, மதிய சாப்பாடு எல்லாமே வந்து சாப்பிடுவாங்களா? பணியாரமே சாப்பிடலாம்ல? எப்ப வந்தாலுமே பணியாரம் கிடைக்கும். உண்மையாவே இந்த அடுப்பு அப்படியே இந்த செட்டப்பே பாருங்களேன், எனக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கே. உண்மையாவே நல்ல ஒரு ரூரலான ஒரு கிராம பகுதி நம்ம போனா மட்டும்தான் இந்த மாதிரியா பார்க்க முடியும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அப்படி மெயின் ரோடு அந்த பக்கம் அப்படியே திரும்பி பாருங்க. ஆக்சுவலா இது பைபாஸ் ரோடு தான் பாத்துக்கோங்க. இந்த ஓமலூர் டு தாரமங்கலம் ரோடு, அந்த மெயின் ரோட்ல எவ்வளவு சூப்பரா பக்கத்திலேயே வந்து ஒரு கூரை செட்டப்ல எவ்வளவு அழகா மேல பாருங்க, அந்த மேற்கூரை எல்லாம் வந்து போட்டு செம்மையா அப்படி அவ்வளவு பாரம்பரிய முறையில மண் அடுப்புல விறகு வச்சு சூப்பரா வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடா 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 அடா, என்ன குழம்புமா அது? அது கறி குழம்பு. கறி குழம்பா? என்ன கறிமா அது? தலைக்கறி குழம்பு. தலைக்கறி குழம்பா? தலைக்கறி குழம்பு. அடாடாடாடாடா, ராகி களியும் தலைக்கறி குழம்பும் பக்கத்துல தான் இருக்குது பாருங்க. வேற லெவல்ல புடின்னு புடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனையே இல்ல. A few moments later. டைம் வந்து மதியம் 12:30 மணி ஆயிடுச்சு. 12:30 மணி ஆனாலும் பணியாரம் வந்து வாங்கி சாப்பிடுறதுக்கு கிரௌடு, சரியான கிரௌடு. பணியாரம் வந்து வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் வந்து பணியாரம் வெந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பணியாரம் உள்ள வந்து ஆர்டர் போய்கிட்டே இருக்கு. நல்லா பரபரப்பாயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் இப்ப நான் வந்து 1/4 மணி நேரம் நின்றுருப்பேன். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியான கிரௌடு. 7 பணியாரமாமா மொத்தம்? 7 பணியாரம் எவ்வளோ? 30 ரூபா. இவ்வளவு பெரிய பணியாரம் 30 ரூபா தானா? 7 பணியாரம். சூப்பர் சூப்பர். உண்மையாவே இங்க வந்து ராகி களி மட்டும் கிடையாது, முட்டை பணியாரமும் இருக்கு. நம்ம ஊர் சைட்லாம் குழி பணியாரம் நிறைய பேருக்கு சொன்னா தெரியும், இங்க வந்து முட்டை பணியாரம்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த பணியாரம் வந்து முட்டையா இருக்குல்ல, அதனால வந்து முட்டை பணியாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ள பாருங்க கிரௌடு. ஆஹா, செம்ம கிரௌடு. எவ்வளவு பேர் வந்து சாப்பிடுறதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. எல்லாம் வந்து பணியாரம். இந்த பக்கம் பாருங்க களி வச்சுட்டாங்க. இங்க பாருங்க அம்மா, இது என்னது மேல? மேல சட்னி. சட்னியா? கார சட்னி. இது இந்த குழம்பு? தலைக்கறி குழம்பு. தலைக்கறி குழம்பா? அடாடா, ராகி களியும் தலைக்கறி குழம்பும் பார்க்கும் போதே நாக்குல எச்சு ஊறுதே. ஆர்டர் போயாச்சு. களி, ராகி களி வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. தலைவா இங்க பாருங்க, 15 நிமிஷம் வந்து அம்மா வந்து மீன் ஊறணும்னு சொன்னாங்க. சூப்பரா வந்து 15 நிமிஷம் மீன் வந்து ஊறியாச்சு. அவ்வளவுதான், பொரிச்சு எண்ணெயில வந்து டீப் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஆயில் ஃப்ரை. பா, எப்படி இருக்கு பாருங்க. அப்படி துண்டு துண்டா அப்படி கட்டா இருக்குது அந்த மீன். அவ்வளோ ஸ்ட்ராங்கா செம்மையா இருக்கு மீன். உண்மையாவே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். ஆக்சுவலா இந்த பகுதிகளில் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வந்து இந்த கடல் மீன்கள்லாம் வந்து அதிகமா கிடைக்காது. இந்த டேம் ஃபிஷ் தான், மேட்டூர் டேம்ல இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான். பட் அது வந்து ஃப்ரெஷ்ஷா காலையில பிடிச்சி இல்ல நேற்று ஈவினிங் பிடிச்சி அந்த மாதிரி வந்து சூப்பரா வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற மீன் தான். எவ்வளவு சூப்பரா வந்து இப்ப அப்படியே ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஆஹா தலைவா, இங்க பாருங்க எவ்வளவு டீப்பான ஒரு ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த மீன். அடாடாடாடாடா, இந்த மீன் அப்படியே பொரிச்சு அங்க பாருங்க பக்கத்துல இந்த வாழை இலையில வந்து வைக்க போறாங்க. கீழே வந்து ஒரு பிளேட்டு போட்டு மேல வந்து வாழை இலை பொரிச்சு கொண்டு வச்ச உடனே ஓடிடும் போலயே. கூட்டமும் நல்லா வந்துகிட்டே இருக்கிறாங்க. மீனும் வந்து பொரிச்சு ரெடி ஆயாச்சு. உண்மையாவே இந்த மீன் இங்க பொரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஸ்மெல்லு வந்து அப்படியே தூக்குதுங்க. அவ்வளவுதான். வெந்துருச்சாமா? வெந்துருச்சுங்க. சூப்பர் சூப்பர், வெந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? அங்க பாருங்க, அப்படி எண்ணெயே இல்லாம செம்மையா வந்து அப்படி வடிகட்டி அந்த கரண்டிலேயே, அந்த ஜல்லி கரண்டிலேயே வந்து வடிகட்டி மேல பாருங்க எண்ணெயே சுத்தமா இல்லாம அப்படியே வந்து பொரிச்சு எடுத்துட்டாங்க. 7 பீஸ் மீன். பா, எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த மீன் வந்து பீஸ் போடும் போதே வந்து இவ்வளவு லென்த்தியா அவ்வளவு பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட இங்க பாருங்க, நல்லா ஒரு கை, என்னுடைய இந்த கை ஃபுல்லா சைஸ் ஃபுல்லா இருக்குது அந்த மீன். இது வந்து ஒரு பெரிய மீனா, முழு மீனா இருந்தா ஒரு 7-8 கிலோ மீனா இருக்கும் போலயே. வணக்கம், என் பேர் செல்வன். நான் இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா வருவோம் போவேன். நான் நெடுஞ்சாலைத்துறையில ஹைவேஸ்ல பணிபுரிகிறேன். இந்த ஏரியா வந்தேன்னா இங்கதான் சாப்பிடுவோம். களிங்கிறது எனக்கு விரும்பி சாப்பிட்ற உணவு. அதே மாதிரி களி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான உணவு. அதனால விரும்பி
களி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இப்ப களி தான் சாப்பிட்டீங்களா? களி தான் சாப்பிட்டோம். களிக்கு தொட்டுக்க என்ன வச்சாங்க? களிக்கு புளி சட்னி வச்சாங்க. புளி சட்னி கூட கோழி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு வச்சாங்க. சூப்பரா இருக்கு எப்பயுமே இங்க வந்தா. அதனால விரும்பி இங்க ஓமலூர் ஏரியா வந்தனா இந்த களியும் கோழி குழம்பும் விரும்பி சாப்பிட்டு போவாங்க. இங்க வந்து விரும்பி சாப்பிடலாம்னா களி உடம்புக்கு ஹெல்த்தானது. அதே மாதிரி சாமச்சோறு, தினச்சோறு இது வந்து உடம்புக்கு நல்லது. இந்த சர்க்கரை வியாதிக்காரருக்கு ரொம்ப நல்லது. அதனால இத விரும்பி சாப்பிடலாம். உடம்புக்கு நல்லது உடம்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. களி பாருங்க, இந்த சட்டி ஃபுல்லா ஐயோ சுட சுட இங்க பாருங்க ஆவி பறக்குது. எவ்வளவு களி வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இதுல களி ராகி களி அப்பா இப்படி எடுத்தோடனே வந்துருச்சு. அல்வா மாதிரி வரும். அவ்வளவுதான், அல்வா மாதிரி வந்துருச்சு. சூப்பர். கையில எல்லாம் ஒட்டாது. இது என்னதுக்கா? கோழி குழம்பு. கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பா? இது வந்து ட்ரையா குழம்பு வச்சு அப்புறம் எடுத்து தாளிச்சு ட்ரையா பண்ணிடுறது. ட்ரையா பண்ணது நாட்டுக்கோழி. இது சரி. இதாச்சா? இது வந்து தலைக்கறி. ஆட்டு தலைக்கறி. வந்து இதுவும் குழம்பு வச்சு எல்லா மசாலா எல்லாம் ஊத்தி குழம்பு வெந்த உடனே கறியை எடுத்து தனியா இதுவும் ட்ரையா தாளிச்சு இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சு ட்ரை ஆயிரும். சரி, சூப்பர். சரி, இப்ப இதுல இருக்கிற குழம்பு எல்லாம் தனியா வந்து வச்சிருவீங்களா? ஆமா, தனித்தனியா இருக்கும் பாருங்க. இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு, இது குடல் குழம்பு, குழம்பு பாருங்க அந்தாண்ட இருக்கு. ஓ, தலைக்கறி குழம்பு இங்க எந்த பக்கம்? ஓ, இது வந்து போட்டி குடல், ஆட்டு குடல் இங்க பாருங்க. இதுவும் குடல் தனித்தனியா வேவிச்சு, ரத்தம் தனியா, குடல் தனியா, இந்த உதப்ப தனியா வேவிச்சு எடுத்து கொட்டி கூட்டு ஊத்தி அரிச்சு நல்லா கொதிக்க விட்டு அரிச்சு இதையும் எடுத்து ட்ரையா பண்ணி இதை தனியா எடுத்துருவோம். ஆஹா, சரி தனியா எடுத்தா இது போட்டி. சூப்பர்கா. இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பக்கம் இது என்னதுக்கா? அது வந்து ஆட்டு கண்ணு. இதுவும் வாங்கி சாப்பிடுறவங்க இருக்காங்க. இது தனியாவே வாங்குவாங்க, தனியாவே கேட்பாங்க. கறி வாங்கிக்குவாங்க. ஆட்டு கண்ணு மட்டும். ஆமா. ஆஹா, அவ்வளவுதான். வேற என்னக்கா ஸ்பெஷல் நம்மள்ட்ட? ஸ்பெஷல் மீன் சொன்னாங்களேக்கா. இங்க வாங்கக்கா. இது மீன் குழம்பு எங்க இருக்குன்னு சொன்னீங்க? மீன் குழம்பு. இது மீன் குழம்பு. மீன் தலை. இது வந்து மீனோடைய உடல் பகுதி இது. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். மீன் குழம்பு வச்சு அந்த மீன் அதுல குழம்புல ஊர்னாதானே டேஸ்ட் இருக்கும். நீங்க எப்படி குழம்பு தனியா எடுத்து வச்சு இது தனியா வச்சிருக்கீங்களே? எப்படி தனியா வச்சாதான் அவங்க கேட்கறவங்களுக்கு, ட்ரையா கேட்கறவங்களுக்கு உடனே எடுத்து என்ன பீஸ் வேணுமோ எடுத்து கொடுக்க முடியும். இப்ப இந்த எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப இந்த மீனை வச்சு கொஞ்சம் குழம்பு மேல அப்படி ஊத்தி எடுத்துருவீங்களா? ஊத்தலாம். அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஊத்தி கொடுக்கலாம். சூப்பர்கா. ஆஹா, மேல இருக்கிறத ஃபுல்லா சுரண்டி எல்லாம் வலிச்சு எடுத்தாச்சு. இப்ப சுட சுட களி இருக்குது. அம்மா வந்து இப்ப களி உருட்டுவாங்க. அடடா, மண் சட்டி இல்லையா? மண் சட்டியில உருட்டுறோம் பாருங்க. உருட்டுங்க பாப்போம். எவ்வளவு போடுறாங்க களி. அடடா, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஐயோ, அல்வா துண்டு மாதிரி இருக்குதுங்க. இது ராகி களி மாதிரியே இல்ல. நம்ம திருநெல்வேலி அல்வா அப்படிதான் இருக்கும். அப்படி இலையிலயும் ஒட்டாம நாக்குலயும் ஒட்டாம அப்படியே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. சரிம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். வந்து நீங்க இதுல ஒரு 10 களி உருட்டி போறீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதுங்க. ஒட்டாது. அது எப்படி ஒட்டாது? ஆண் பாக்ஸ்ல மூட்டு போடுவோம் பாருங்க. இதுல மூட்டு போட்டு ஆண் பாக்ஸ்ல மூட்டு போடுவோம் பாருங்க. இப்ப பாருங்க, ஹாட் பாக்ஸ்ல வந்து இதுல வச்சுட்டு இதுல இருந்து எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வைப்பாங்களாம். அத பாருங்கன்னு சொல்லி இருக்காங்க. பாருங்க, வைக்க போறாங்க. உருட்டுங்கம்மா. ஒரு அளவுதான் இல்ல? அளவா. பெருசாவும் இருக்க கூடாது, சின்னதாவும் இருக்க கூடாது. அவ்வளவுதான். அடடா, அங்க பாருங்க போட்டாங்க. எப்படி இருக்குது. அளவா போடணும். அடடா, சூப்பர்மா. ஐயோ, அங்க பாருங்க, அவங்க சொன்ன மாதிரிதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே இல்ல. இப்ப இதுல இருந்து எடுத்து இந்த ஹாட் பாக்ஸ்ல வைப்பீங்களா? இல்ல, அது அதுலயே இருக்கும். அதுல அப்படியே எடுத்துக்குவாங்க. இது தனியா எடுத்து போட்டோம்னா இத தனியா எடுத்துக்குவாங்க. இப்ப தனியா யாரா கேக்குறாங்கன்னு இதுல இருந்து ஒண்ணு எடுத்தாலும் ஒட்டாது. பரவாயில்லையே. தண்ணி போட்டு வைக்கிறோம்ல. ஓ, மேல அந்த தண்ணி போட்டு வைக்கிறதுனால அது ஒண்ணும் ஒட்டாது. சரி, உண்மையாவே ஆச்சரியம் தான். இந்த குண்டாங்குள்ள இருக்கும்போது அதே களிதான் ஃபுல்லா எல்லாம் ஒன்னா ஒட்டி அப்படி இருக்கு கொலன்னு. அதை தனியா எடுத்து 4 உருட்டி 2 உருட்டு தான் விட்டுறாங்க. 4 கூட இல்ல. இதுல எடுத்து எவ்வளவு சூப்பரா போட்டாங்க பாருங்க. அப்படி அல்வா மாதிரி அம்மா அப்படி தூக்கி போடுறாங்க. இங்க பாருங்க, இது வந்து பொரிச மரமா, அதுலதான் வந்து இந்த கட்டை வந்து ரெடி பண்ண முடியுமா. இதுதான் வந்து களி கின்ற கட்டை. நல்லா வந்து பாத்துக்கங்க.
இதை வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்களாம். கட்டைன்னு சொல்லக்கூடாது, மத்துன்னு சொல்லக்கூடாது, கம்புன்னு எதுவும் சொல்லக்கூடாது. இது வந்து துடுப்புன்னு சொல்றாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரே அளவுலதான் வந்து இருக்குமா மேல இருந்து கீழே வரைக்கும். இது வந்து கிண்ட கிண்ட இந்த இடம் வந்து அப்படியே தேய்மானம் ஏற்பட்டு இந்த இடம் வந்து இலையுது கிண்ட கிண்ட. இன்னும் எவ்வளவு நாளுக்கு இது வந்து கிண்டலாம்? இருங்க ஒரு நிமிஷம், கொஞ்ச நாளைக்கு கிண்டலாம், அவ்வளவுதான். இது வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஒல்லியாகி உடஞ்சு போகிற வரைக்கும் கிண்டலாம். அப்புறம் எடுத்துட்டு வேற மரம் தான் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். பாருங்க, டைம் வந்து 1:30 மணி தான் ஆகுது தலைவா. ஆனா வந்து என்ன கிரௌடு பாருங்க, சரியான கூட்டம், பரபரப்பா இருக்குங்க. கடை உள்ள வந்து நிக்கிற இடம் இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து செம்ம கூட்டம். ஆஹா, பாருங்க, வெயிட் பண்ணி வந்து ஆக்சுவலா சாப்பிட்டுட்டு போகணும். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பரா இருக்கிறதுனாலதான் ஆட்கள் வந்து வெயிட் பண்ணி வந்து சாப்பிடுறாங்க. நல்ல கிரௌடு, டேஸ்டும் அப்படி இருக்குமா. வாங்க, நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். அண்ணா வணக்கம், உங்க பேரு? பெரியசாமி. ஓகே, என்ன வேலைன்னு பாக்குறீங்க? மூட்டை வேலை. மூட்டை வேலை. ஆஹா, மூட்டை தூக்குற தொழிலாளியான நீங்க. உண்மையாவே பாருங்க, அண்ணனை பார்த்தாவே உண்மையாவே எனக்கு பெருமையா இருக்கு. என்னென்ன சாப்பிடுறீங்க? பணியாரம், கார சட்னி, சாம்பார். பணியாரம், கார சட்னி, சாம்பார். எப்படின்னு இருக்கு? சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்குமா? இங்க ரெகுலர் கஸ்டமரா நீங்க இல்ல எப்போ வருவீங்க? ரெகுலர் கஸ்டமர்மா. என்ன வாங்கி சாப்பிடுவீங்க இங்க வந்தீங்கன்னா? வந்தா களி, கீரை குழம்பு. மாமிசம் எல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். அவ்வளவுதான், இது நம்ம சாப்பாடு இதுதான். மாமிசம் எதுவுமே கிடையாது. அண்ணன் வந்து வெஜிடேரியன்பா. உண்மையாவே எப்படி நான் தெம்பு கிடைக்குது மூட்டை தூக்குறதுக்கு? எனர்ஜி தான். பணியாரம், களி. பணியாரமே போதுமா? அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. பணியாரம், களி, கீரை குழம்பு. களிக்கு கீரை குழம்பு போட்டு சாப்பிடுறீங்களா? நான்வெஜ்ல எதுவும் சாப்பிட மாட்டீங்க? சூப்பர் சூப்பர். அண்ணன் வந்து கீரை குழம்பு, களி சாப்பிட்டே வந்து செம்ம வெயிட்டா இருக்காங்க. அதனாலதான் மூட்டை தூக்க முடியுது இல்லண்ணே? நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. தலைவா தொண்டலை, இங்க பாருங்க, நான் வந்து செம்மையான ஒரு விருந்துக்கு தயாராயிட்டேன். எஸ், ஆக்சுவலா உள்ள கடைக்குள்ள வந்து சரியான கிரௌடு. நமக்கு வந்து உட்கார்றதுக்கே இடம் இல்லை. இன்னொன்னு, நம்ம அங்க உட்காந்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா சாப்பிடுறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இன்னொன்னு, எனக்கு லைட்டிங் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஸோ பக்கத்துல ஒரு இடம் இருந்ததுனால செம்மையா வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. மெயினான விஷயம் பாத்துக்கங்க, ராகி களி இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்கு பார்க்கும்போதே. உண்மையாவே அப்படி தலைக்கறி, போட்டின்னு எல்லாம் வாங்கியாச்சு. இந்த பக்கம் பணியாரம், இந்த பக்கம் பொரிச்ச மீன், குழம்பு மீன் எல்லாமே நம்ம இலையில இருக்குதுங்க. ரெடியா சாப்பிட போறோம் இப்போ. ஆஹா, இங்க பாருங்க, ராகி களி. உண்மையாவே வந்து களி தான். அப்படி கையில இங்க பாருங்க, நான் பிச்சும் கூட என் கையில வந்து சுத்தமா வந்து படவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு. சரியான ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க களி. உண்மையாவே எதுவுமே போடல, அப்படியே வெறும் ராகி மாவுல சுடுதண்ணில போட்டு செஞ்சதுன்னு சொன்னாங்க. நம்ம வெறுசா சாப்பிட்டு பார்ப்போம். உப்பே இல்ல. ஆனா இதை வந்து அப்படியே நம்ம குழம்பு கூட வச்சு சாப்பிட போறோம். ஓகேவா, வாங்க. தலைக்கறிக்கு தான் டேஸ்டா இருக்குமா. தலைக்கறி குழம்புல அப்படி ஒரு பெரட்டி, அடாடா, ராகி களி வித் தலைக்கறி குழம்பு எப்படி இருக்குன்னு பாப்போமா தலைவா? ஆஹா, என்ன டேஸ்ட்டுங்க இது. ஐயோ, தலைக்கறி குழம்பு சரியான டேஸ்ட். போங்க வாங்க. ஆஹா, தலைக்கறி வந்து சாப்பிட்டு வைப்போம். உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது நம்ம தலைக்கறி. பாருங்க, சாப்பிட்டு வைப்போமா தலைக்கறி எப்படி இருக்குதுன்னு. ஆக்சுவலா தலைக்கறி வந்து செம்ம ஹார்டா தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே வாங்க, இப்ப வந்து குடல்ல போட்டு பரட்டி சாப்பிடுவோம். குடல் வந்து குழம்பு மட்டும் இல்லாம குடல் கறியோட சேர்த்து. ஓகேவா, இங்க பாருங்க, குடல் குழம்பு மட்டும் இல்ல, களி வித்து குடல். வாங்க. பெப்பரு செம்மையா போட்டிருக்காங்க. பெப்பர் உண்மையாவே. குடல் இங்க பாருங்க, அந்த குடல் பாருங்க, உங்களுக்கு கலரே அப்படியே தெரியும் எப்படி இருக்குதுன்னு. இங்க பாருங்க, குடல்ல ஒரு பகுதி தான் இது. சிறுகுடல், பெருகுடல் எல்லாமே இருக்குது இதுல. ஐயோ, சூப்பரா இருக்கு. இப்ப வாங்க, இந்த களி அப்படியே கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழி குழம்புல அப்படி சாப்பிட்டு பார்ப்போம். நாட்டுக்கோழி எல்லாம் பாருங்க, ஐயோ எங்கெங்க கிடைக்குது நாட்டுக்கோழி எல்லாம். வீட்லயே எடுத்து சமைக்கிறது இல்ல, பிராய்லர் தான் சமைக்கிறோம். ஆஹா, இன்ஸ்டன்ட் மசாலா எதுவுமே கிடையாது தலைவா. நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சரியான மாதிரி ருசியில இருக்குது.
உப்பு எப்படி இதுல சரியா வந்துச்சுன்னே எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. போட்டு கிண்டும் போது இத்தனோடு உப்பு கூட இல்லாம போட்டு கிண்டுறாங்க. பட் இந்த குழம்புகள்ல சாப்பிடும்போது ஐயோயோ, குழம்போட சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாதிரி தான் டேஸ்ட். செம்மையா இருக்கு. களி அப்படியே இருக்கட்டும், வாங்க பணியாரம் பாருங்க, முட்டை பணியாரம். பணியாரத்தை சாப்பிட்டு பார்ப்போமா? எவ்வளவு பெரிய பணியாரங்க, உண்மையாவே 7 பணியாரம் தராங்க ஒரு பிளேட்டுக்கு. நான் வந்து கம்மியா தான் வேண்டிய, என்னால நிறைய சாப்பிட முடியாது, எனக்கு இப்ப சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாங்க. பணியாரம் பாருங்க, செம்மையா வந்து வெந்திருக்குது பாருங்க. தலைவா, இதை வந்து முட்டை பணியாரம் அப்படின்னு சொல்றதுனால இதுல வந்து முட்டை போட்டு செஞ்சிருப்பாங்களான்லாம் நினைக்காதீங்க. இங்க பாருங்க, இதை வந்து பாக்குறதுக்கு வந்து முட்டை மாதிரியே இருக்குது இல்ல, அதனால இந்த சேலம் பகுதிகளில் வந்து இதை வந்து முட்டை பணியாரம்னு சொல்றாங்க. பட் நம்ம ஊர் சைட்லலாம் வந்து எப்பயும் போல குழி பணியாரம் தான். அதனால இந்த ஊர் பக்கம் முட்டை பணியாரம், எங்க ஊர் பக்கம் குழி பணியாரம். அதை வந்து நாட்டுக்கோழி குழம்போட நான் வந்து சாப்பிட போறேன். ஓகே, கமான். என்ன டேஸ்ட், ஐயோ ஐயோ. ஆக்சுவலா இதுல வந்து இங்க பாருங்க உள்ள என்ன நான் போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். இங்க பாருங்க, அப்படியே வாங்க. இந்த நாட்டுக்கோழி வந்து, ஐயோ, நாட்டுக்கோழியில வந்து அதிகமா வந்து இதுதானே இருக்கும், எலும்பு தானே இருக்கும். எலும்பு சாப்பிட்றதே நமக்கு கொஞ்சம் டேஞ்சராச்சு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க நாட்டுக்கோழி, சரியான மாதிரி. ஆஹா, நம்ம பிராய்லர் கோழியும் நாட்டுக்கோழிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பிராய்லர் கோழியில நீங்க பிச்சை உடனே அப்படி கறி அப்படி உடஞ்சி வரும், நாட்டுக்கோழியில அப்படி வரவே வராது. ஒரு பீஸ் கூட நாட்டுக்கோழியில எலும்பு இல்லாம இருக்கவே இருக்காது. நீங்க பாருங்க, ஃபுல்லாவே வந்து எலும்போட தான் இருக்கும். அது எல்லா பீஸுமே வந்து எலும்போட தான் இருக்கும். அந்த எலும்போட சேர்த்து சாப்பிட்றதுதான் சத்து, அதுதான் டேஸ்டும் கூட. எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, உண்மையாவே பணியாரம் செம்ம அல்டிமேட்டுங்க. நான் கூட யோசிச்சேன், மதிய நேரத்துல 1:30 மணிக்கு வந்து எதுக்குப்பா 7 பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சேன். காஸ்ட் வைஸ் நல்லா கம்மியா இருக்குன்றதுனால சாப்பிட்றாங்க போலன்னு யோசிச்சேன். டேஸ்ட் வைஸ் வேற மாதிரி. அல்டிமேட். இங்க அப்படியே வாங்க, குழம்பு மீன் பாருங்க. ஆக்சுவலா நான் ஓப்பனிங்ல வந்து வரும்போது அது வந்து வெறும் மீன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ட்ரையா இருந்தது குழம்பு மீன். அப்போ இடையில கொஞ்சம் மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ குழம்பு மீன், வறுத்த மீன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம குழம்பு மீன் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். இங்க பாருங்க, பாறை மீன், முள் இல்லாத மீன். நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம், இந்த ஃப்ளஷ்ல வந்து கொஞ்சம் குழம்பை பரட்டி இந்த குழம்ப அப்படியே நம்ம களியில வச்சு, இங்கேருந்து கொஞ்சம் களியை உடைச்சு இப்படி இந்த மீனை இது கூட வச்சு அமுக்கி மறுபடியும் அப்படி செம்மையா இந்த மீன் குழம்புல அந்த களியையும் அந்த மீனையும் பரட்டி, தலைவா பாக்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே எச்சி ஊருமே. ஆஹா, ஒரு உண்மையான விஷயம் சொல்லவா, இந்த களிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்சது இந்த மீன் குழம்பு மட்டும்தான். தலைக்கறி நல்லா தான் இருந்துச்சு, போட்டியும் நல்லா இருந்துச்சு, நாட்டுக்கோழி கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் மீன் குழம்பு அல்டிமேட்டுங்க. ஆஹா, ஐயோ, களி வித் மீன் குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க, சரியான டேஸ்ட்ல இருக்கு. இங்க பாருங்க, நல்ல புளிப்பா இருக்குல்ல, புளிப்பு அந்த காரம் சாரம்லாம் சேர்ந்து. மற்ற இதுலலாம் வந்து புளிப்பு கம்மியா இருக்கு, புளிப்பே கிடையாது இல்ல. இது நல்லா புளிப்பா இருக்கிறதுனால இந்த களிக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆஹா, உண்மையாவே சொல்றேங்க, இங்க இருந்து எல்லாமேங்க, நான் சாப்பிட்ட எல்லாமே அல்டிமேட்டான சுவையில இருக்குது. கிட்டத்தட்ட காலைல 8 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் எதுக்கு இவ்வளவு கிரௌடு வராங்கன்றது எனக்கு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. உண்மையாவே சரியான டேஸ்ட். கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அழகப்பன் ஹோட்டலுடைய லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முக்கியமா பிரைஸ் டீடைல்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் கொடுத்துறேன். நீங்க வந்து நம்ம சேலம்ல இருந்து ஓமலூர் வந்து இறங்கி, ஓமலூர்ல மேச்சேரி பிரிவுல இறங்கி ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னாவே அழகப்பன் ஹோட்டல் இருக்குது. சரியான மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த பக்கம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து சாப்பிடலாம், இல்ல சாப்பிடுறதுக்காகவே நீங்க இங்க வரலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் வந்து வேற லெவல்ல இருக்குது. உண்மையாவே செம்ம திருப்தியா நல்லா ரசிச்சு ருசிச்சு நான் வயிறார சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்குவோம். கண்டிப்பா அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.